இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நுரைப்பீர்க்கன் செடி. செடி வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நுரைப்பீர்க்கன் செடி வந்துட்டு நம்ம சொரக்காய், பீர்க்கங்காய் எல்லா செடியை விட வேகமாக வளரும். பொதுவாகவே இந்த மாதிரி பீர்க்கங்காய், சொரக்காய் செடி எல்லாமே ஏதாவது மரத்தில் ஏற்றி விட்டா நல்லா வளர்ந்து நல்லா காய்க்கும். அப்படியே பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்தது. சரி, அதில் ஏற்றி விட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஏதாவது மரத்தில் கொடி ஏற்றி விடணும் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒர்க் ஆகும். ஒன்று சணல் கவுரு, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி நம்ம இந்த மாதிரி நூல் மாதிரி நல்லா நீட்டாக வந்துட்டு கிழிச்சு எடுத்துக்கணும். மரத்து மேலே ஏறி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பக்கத்து மரத்தோட கிளையில கட்டிடணும். இந்த மாதிரி மரத்தில் ஏறி கட்ட முடியல அப்படின்னா கவுரோட நுனியில் ஒரு ஊக்கு மாதிரி கம்பியால் செட் பண்ணி நம்ம வாங்கால கூட மாட்டி விடலாம். இந்த நூலை வந்துட்டு நேராக கொடியில் கட்டக்கூடாது. கொடியில் கட்டாமல் கொடிக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு குச்சியில் வந்துட்டு கட்டி விட்டுறணும். அப்புறம் நம்மளோட கொடியை அந்த நூலில் சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டு விடணும். நம்ம டைட்டாக போட்டுறக்கூடாது, லூஸாக போட்டு விடணும். நம்ம நூலை கட்டி விட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஆகும். அந்த கொடியை பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக போய் அந்த நூலை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிடுச்சு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கரெக்டாக 2 மணி நேரத்தில் அந்த கொடியை அதை பிடிச்சது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் மரத்தில் கொடியை ஏற்றி விடணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒர்க் அவுட் ஆகும்.